ஹலோ பசங்களா, இன்னைக்கான மார்க் ரூம்ல நம்ம கிளாஸ் 10 மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 2.2ல செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. a is equal to 17 அப்படின்னு கொடுத்திருக்காங்க and b is equal to -3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. here a is divided by b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது what is quotient and remainder அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ quotient and remainder வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இந்த இடத்துல யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணிக்கலாம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. சரியா? So which is what? A is equal to BQ plus R. இந்த இடத்துல R அப்படிங்கிறது so 0க்கும் இந்த Bக்கும் இடையில இருக்கணும். சரியா? So இத கண்டிஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So இங்க A வந்து என்ன சொல்லியிருக்காங்க 17, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அண்ட் B வந்து -3 சொல்லியிருக்காங்க, அதுவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இப்போ Q என்ன வரும்னு தெரியாது. அண்ட் R வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கணும். இந்த R வந்து எப்படி இருக்கணும், எப்பவுமே வந்து பாசிட்டிவா இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ரிமைண்டர் வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும், ஏன்னா 0க்கு மேல தான் இருக்கணும். 0க்கு மேல மீன்ஸ் அது பாசிட்டிவ் வேல்யூ தான். சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த Q வந்து கண்டிப்பா இது நெகட்டிவா தான் இருக்கும். இந்த Q வந்து இது வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்த Q வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ அப்படி நெகட்டிவா இருக்கும்போது நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்ன வரும், பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னா இந்த 17 விட சின்னதா தான் இருக்கணும். 17 விட சின்னதா தான் இருக்கணும். அப்ப என்ன வேல்யூ வந்து இந்த இடத்துல கொண்டு வரலாம் பாருங்க. 5 அப்படின்னு கொண்டு வரலாமா, -5 அப்படின்ட்டு. ஸோ -5ன்னு கொண்டு வந்தோம்னா -5 into -3 என்ன வரும் நமக்கு, தட் இஸ் +15. அந்த +15 17ல போச்சுன்னா ரிமைண்டர் வந்து நமக்கு 2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ கிளியரா இருக்கா? ஸோ அதனால இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ -5 அண்ட் ரிமைண்டர் வந்து நமக்கு 2ன்னு கிடைக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிஷன் என்ன, 0 less than or equal to ரிமைண்டர் வந்து நமக்கு 2 கிடைச்சிருக்கு, தட் இஸ் lesser than -3. mod of -3, mod of -3 அது +3 தான் அர்த்தம். ஸோ therefore the condition is satisfied. சரியா? ஸோ கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. ஸோ ஆன்சர் என்னப்போ, quotient that is equal to -5 and remainder which is equal to 2. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பசங்களா. ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷன் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.